நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வாசிக்கலாம் என்னோடு சேர்ந்து ஒரு வேத பகுதியை. யாக்கோப்பு எழுதிய நிருபம், யாக்கோபினுடைய புஸ்தகம், பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளுங்க, 1வது அதிகாரம் 17வது வசனம். வாசிக்கலாம். யாக்கோபினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். நன்மையான நல்லா கருத்துக்களுங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில், பிள்ளைகிட்ட தட்டோடாங்க, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு தன் நிறுவனங்களிலே இதை எழுதி வைத்திருக்கிறார். ஆமேன். என்னண்டு யாக்கோபு இதை தன் நிறுவனங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், நன்மையான ஈவு, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியாது, நான் ஏராளமான புத்தகங்களை படிச்சிருக்கிறேன், ஏராளமான யூடியூப் மெசேஜ் கேட்டிருக்கிறேன், ஏராளமான ஆய்வு கட்டுரைகள் படிச்சிருக்கிறேன். உங்களுக்கு விளங்குதா? ஏராளமான ஆய்வு கட்டுரைகள் படித்திருக்கிறேன். தேவனை பற்றி இன்றைக்கு புத்தக எழுத்தாளர்கள் சொல்லும் கருத்துக்களை பார்க்கிற போது, இந்த தேவன் இப்படிப்பட்டவரா, ஏன் இவர் இப்படி தீமையை அனுமதிக்கிறார் என்னும் கேள்வி உருவாகிறது. பலருடைய யூடியூப்ல இருக்கிற பிரசங்கத்தை கேட்கிற போதே வாழ்க்கை வெறுத்து போகுது. ஏன்? உன்னுடைய பிரசங்கங்கள் எல்லாம் தேவனை ஒரு கொடூரமான தேவனாக, தேவனை ஒரு பகைஞ்சனாக, தேவனை ஒரு விரோதியாக காண்பிக்குது. தேவனை ஒரு விரோதியாக காண்பிக்குது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க அன்புக்குரியவர்களே, சில ஆழமான காரியங்களை நீங்க பார்க்க வேணும். சில ஆழமான காரியங்களை நீங்க பார்க்க வேணும், அதை படிக்க வேணும், பல விடயங்களை நீங்கள் தேட வேணும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும். நன்மையான எந்த ஈவு என்றால் இதை பல மொழிபெயர்ப்புகளை படிச்சுக்கின்றா, தேவன் கொடுக்கிற நல்ல பரிசு, தேவன் கொடுக்கிற நல்ல குடை, தேவன் கொடுக்கிற நல்ல குடை நன்மையானது, தேவன் கொடுக்கிறது மேன்மையானது, தேவன் கொடுக்கிறது மேன்மையான பரிசு, நல்ல பரிசு, அது நல்ல குடை என்றுதான் பல மொழிபெயர்ப்புகளில் வருகிறது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க சில விஷயத்தை அன்புக்குரியவர்களே. இப்ப நீங்களே ஒருக்கா சொல்லுங்க, தேவன் எப்படிப்பட்டதை கொடுக்கிறாராம்? ஆமீன். தேவன் எப்படிப்பட்டதை கொடுக்கிறாராம்? நன்மையானதை கொடுக்கிறாராம். சரி, இப்போ பாருங்க, தேவன் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. சரி, இப்போ ஒரு சின்ன கேள்வி இருக்கிறேன். ஏன் நமக்குள்ள அடிக்கடி சண்டை, அடிக்கடி தர்க்கம், அடிக்கடி பிரச்சனை என்பது? ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறோம், முன்னேற ஜெபிக்கிறோம், நல்லா பைபிள் படிக்கிறோமா? படிக்கிறோம். நல்லா செய்தி கேட்கிறோம், நல்லா ஆண்டவரை கொடுக்கிறோம். ஏன் நம்மளோட குடும்பத்தில் அடிக்கடி சண்டை? ஏன் நம்மளோட குடும்பத்தில் அடிக்கடி வாக்குவாதம்? ஏன் நம்மளோட குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை? சொல்லுங்க சொல்லுங்க. படிக்கலாம் ஒரு வசனம். யாக்கோபினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. முதலாவது வசனம் படிங்க. முதலாவது படிங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்கள், நல்லா கேளுங்க, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது. எப்படி கேள்வி? நல்ல கேள்வியோ கூடாத கேள்வியோ? உங்களுக்குள்ளே யுத்தங்களும், நம்ம கலவரங்களுக்கு முக்கியமான சப்ஜெக்ட், நல்ல சப்ஜெக்ட் இல்லையோ? ரைட். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? எதனாலே வருகிறது என்றால், உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இப்ப விளங்கிதா? சண்டை எதனால வருது? உங்களுடைய அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினாலே அல்லவா? அப்ப சண்டைகள், குழப்பங்களுக்கு எது காரணம்? தேவன் காரணம். அன்றைக்கு சில சொல்லுவாங்க, அது என்ன செய்யற, அது எங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார் போல. என்ன சொல்றாங்க? அது என்ன செய்யற, எங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார் போலன்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் குழப்பமா? அது வாழ்க்கையில பாடுகள் தான். ஐயா, குடும்ப குழப்பத்தை தேவன் ஏற்படுத்தி அதில் அவருக்கு என்ன சந்தோஷத்தை பார்க்கிறார்? சொல்லுங்க நீங்க. குடும்ப சந்தோஷத்தை அவர் ஏற்படுத்துறதுனால அவர் என்ன சந்தோஷத்தை பார்க்கிறார் தேவன்?
சொல்லுங்களேன், என்ன சந்தோஷம் இருக்கு அவருக்கு? எந்த சந்தோஷமும் தேவனுக்கு கிடையாது. அப்படி என்றால் குடும்ப குழப்பங்கள் எல்லாம் எதனால உருவாகிறது? ஒன்று நமக்குள்ள இருக்கிற இச்சையினால. அது கனமா இருக்கு, இது பெரிய பட்டியல். நமக்குள்ள இச்சையினால, நமக்குள்ள இருக்கிற சுய கௌரவத்தினால. என்ன கௌரவம்? நான் பெரியாளா நீ பெரியாளா, நான் பெரியாளா நீ பெரியாளா. ரெண்டாவது மூன்றாவது அப்புறம் ஏன் உருவாகிறது? விட்டு கொடுக்காமைனால. என்னத்தினால? என்ன விட்டு கொடுக்காம? அவர் சொல்றதை நான் விட்டு கொடுக்குறல, நான் சொல்றது அவ விட்டு கொடுக்குறல. அப்ப ஆளுக்கள் குடும்பங்களிலே சண்டைகளும் மனஸ்தாபங்களும் எழும்புறது. சரி, வெளி சமுதாயத்திலே அக்கா தங்கச்சி மாமா மாமி சித்திக்கேங்கன்னும் போது நீங்க பாருங்க, பெரும்பான்மை எழும்புற சண்டை காணி பிரச்சனை. ஒன்ற காணியை நாடுக்கையா, எந்த காணியை நாடுக்கையா, ஆளுக்கள் வாக்குவாதம், ஆளுக்கள் வாக்குவாதம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொருள் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஏராளமான பிரச்சனைகள். ஆனா காரணம் சொல்றேன் என்ன? அந்த கர்த்தர் அனுமதிக்கிறார் போற. ஒரு காலமும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அனுமதிக்க மாட்டார். யுத்தங்களும் சண்டைகளால் எதனாலே வருகிறது என்றால் உங்கள் அவயவங்களே போர் செய்கிற இச்சையினாலே வருகிறது என்று தெளிவாய் சொல்றார். எப்படி சொல்றார்? தெளிவாய் தெளிவாய் சொல்றார். அற்புதமான வசனங்கள் இல்லையா? அற்புதமான காரியங்கள் போதிக்கப்படுது. நல்லா கவனிங்க. அப்ப இது யாரால வந்ததில்லை, இது தேவனாலே ஒரு காலம் இந்த விஷயம் என்ன செய்யப்படல, அனுமதிக்கப்படவே இல்லை. இது நாங்களாகவே எங்களுக்கு தேடிக்கொண்ட ஒரு விளைவா இருக்கிறது. எப்படி? நாங்களாகவே எங்களுக்குள்ளே தேடிக்கொண்ட ஒரு விளைவு. ஆகையினாலே எங்களுடைய அவயவங்களை போர் செய்கிற இச்சைகள் எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்தென்றால் உருவாக்கி விடுது. அப்ப இதுக்கு யார் காரணம் இல்லைன்னு காண்றோம்? தேவன் காரணம் இல்லை என்று காண்றோம். இது உங்களுக்கு வழியா விளங்கித்தா? யுத்தங்களின் சண்டைகளும் எதனால ஏற்படுகிறது என்றால் எங்களுடைய சொந்த மாம்ச இச்சையினாலே சில விடயங்கள் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. என்ற கலாத்தியில சொல்லும், நீங்கள் ஒருவரை கடித்து பச்சித்தால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அழிவீர்கள் என்று இருக்கு இல்லையா? அது நீங்களாகவே உங்களை அழித்துக் கொள்ற ஒரு காரியம். அதனால தேவனுக்கு இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் இதுக்கு காரணம் இல்லை. பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் அவர் தந்தால், நல்ல கவனிங்க, தேவன் தந்தால் நன்மையானதை மட்டும்தான் தருவார். தீமையை கடவுள் கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டார், தர மாட்டார். சரி, இன்னைக்கு அநேகர் கடன் பிரச்சனையில தற்கொலை பண்றாங்க. ஏன் பண்றாங்க? படிங்க ஒரு வசனம், நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 10:13 படிங்க. புத்திமானுடைய நீதிமொழிகள் 10:13. புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. ஞானவான்கள் அதுவே சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது. இப்ப விளங்கித்தோ உங்களுக்கு? அப்ப நீ மூடத்தனமாய் இருந்தால் உன்னுடைய வாய் என்னத்தை சேர்க்கும்? கேடை சேர்க்கும். அப்ப இதுக்கு யாரு காரணம்? யோசிச்சு பாருங்க. இந்த வசனம் திரும்பி ஒரு அற்புதமா படிங்க, நல்ல வசனம். புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். புத்தி ஐயா, நீங்க புத்திமானா இருந்தா உங்களோட உதட்டுல என்ன விளங்கும்? ஞானம். மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். ஞானவான்கள் அறிவை என்ன செய்யறாங்க? சேர்த்து வைக்கிறாங்க. மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது. உங்களுக்கு நல்லா விளங்கலையோ? மூடனுடைய வாய்க்கு என்ன இருக்கா? சொல்லுங்க திரும்பி. மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது. அப்ப இதுக்கு யாரும் காரணம்? நீங்க புத்திமான்களா இருந்தா உங்களுடைய அறிவை என்ன செய்வீங்க? சேர்த்து வைப்பீங்க. அதுக்கேற்றபடி பயன்படுவீங்க. அதுக்கேற்றபடி நீங்க உங்களை காத்துக்கொள்ளுவீங்க. நீங்க மூடர்களா இருந்தா நீங்க சேர்த்து வைக்கிறதெல்லாம் என்னதான் இருக்கு? கேடா இருக்கு. இதுக்கு யாரு ஐயா காரணம்? இதுக்கு யாரு காரணம்? சொல்லுங்களேன். நம்ம தான் இது காரணம். நீதிமொழிகள் 13:10 இருக்கா படிங்க. 13:10. அகந்தையினால் மாத்திரம் பாது பிறக்கும், ஆலோசனை கேட்கிறவர் இடத்திலோ ஞானம் உண்டு. எப்படி அகந்தையினால் என்ன பிறக்கும்? பாது பிறக்கும். ஆலோசனை கேட்கிறவர்களிடத்தில் ஞானம் உண்டு. அப்ப ஆகையினால நீங்க ஆலோசனை இல்லாமல், அதை குறித்த திட்டம் பண்ணாமல், அதை குறித்த பிளான் பண்ணாமல்,
நீங்களாகவே போய் கண்ணியில மாட்டித்து இதை யார் செய்தன்னு சொல்லக்கூடாது, தேவன் செய்தன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாயிலிருந்து புறப்படுறது தானே, கர்த்தர்களை தண்டிச்சுட்டார், கர்த்தர்களை இப்படி செய்து விட்டார், அப்படி செய்து விட்டார். ஓமை இல்லையோ ஐயா, ஆலோசனையினாலதான் காரியங்கள் நடக்க வேணும். நாங்க மூடத்தனமா சில வேலைகளை செய்து போட்டு இன்றைக்கு கடன் பிரச்சனை கர்த்தருங்க போனார் என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை தாங்களாகவே சில பிரச்சனை என்ன செய்வாங்க, மாட்டிடுவாங்க. அப்படி பிரச்சனை மாட்டி போட்டு யாரை குற்றம் சொல்றது? கடவுள்கிட்ட நம்ம என்ன செய்யறது? குற்றம் சொல்றது. ஆகையினால அந்த காரியம் ஒரு காலமும் தகாது. அந்த காரியம் ஒரு காலம் என்ன செய்யாது, தகாது. அந்த வேலையை கர்த்தர் ஒரு காலமும் விரும்பவும் மாட்டார். அந்த வேலையை கர்த்தர் ஒரு காலமும் அங்கீகரிக்கவும் மாட்டார். அந்த அற்புதமான திரும்பி படிக்க இந்த வசனத்தை. அகந்தையினால் மாத்திரம் பாதுகாக்கும் ஆலோசனை கேட்கிறவரிடத்திலோ ஞானம் உண்டு. ஆலோசனை கேட்டால் நம்ம இந்த உலகத்திலே ஞானமா என்ன செய்யலாம்? ஞானமா எல்லாவற்றையும் செய்யலாம். ஆலோசனை இருந்தால் ஞானமா எல்லாவற்றையும் செய்யலாம். ஆலோசனை இல்லையா ஞானம் இல்லாம போகலாம். உங்களுக்கு விளங்கி தொடங்க இல்லையோ ஐயா, நீங்க நினைக்க கூடாது தேவன் ஒரு விஷயம். சில பேர் சொல்றாங்க நல்லவர்களை கர்த்தர் சோதிக்கிறார். அது என்ன கருத்துக்கள் எனக்கு விளங்குறதே இல்லை. நல்லவர்களுக்கு தான் சோதனை வரும். அதுக்கு உதாரணத்தை காட்டுறது யோவ. ஐயா, யோவ கர்த்தர் சோதித்தார் வசனம் எங்க இருக்கு? யோவ கர்த்தர் சோதித்தார். ஐயா, சோதனைக்காரன் கர்த்தரோ பிசாசோ? பிசாசி. அப்ப யோவ கர்த்தர் சோதித்தார் எங்க வசனம் இருக்கு சொல்லுங்க. யோவ கர்த்தர் சோதித்தார் வசனம் எங்க இருக்கு? ஒன்றும் இல்லை. இன்றைக்கு அதை எடுத்து அதுக்கு இன்றைக்கு சிலர் சொல்றது சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். அதுல வசனத்துல இருக்கு கர்த்தர் தமிழத்தில் அன்பு குருவர்களுக்கு பண்ண வாக்குத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் சோதனை சொல்றது. சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். நீங்கள் எங்களாகவே சில சோதனை தேடி எடுப்பீங்க. அப்புறம் அதுல பின்வாங்காத படி தேவனை பார்த்துக் கொள்ள வேணும். நீங்க பின்வாங்காத படி விலகி போகாத படி பார்த்துக் கொள்ள வேணும். கர்த்தர் ஐயா, அதுக்காக ஆபிரகாமை கர்த்தர் சோதித்த பின்பு என்று ஒரு வசனத்தில் படிங்க. 22 அதிகாரம் ஆதியாகமம். என்ன கதையெல்லாம் சொல்றாங்கன்னு பாப்போம். இதுல புரட்டக்கூடாத வசனத்தை ஆதியாகமம் 22 படிங்க. ஆபிரகாமை கர்த்தர் சோதித்த பின்பு படிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று. ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். எப்படியே சோதிச்சார்? எப்படி? நான் சொல்ற கதையை கேளுங்க, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. எப்படி சோதித்தார் என்றால், ஆபிரகாமுக்கு ஒரு மகன் இருக்கிறான். ஆபிரகாமுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகனை கொண்டு கர்த்தர் என்ன செய்றார்? பலியிட சொல்றார். இப்ப ஆபிரகாம் என்ன செய்யறான்? பலியிட கொண்டு போறான். ஆபிரகாம் பலியிட கொண்டு போறான். இப்ப ஆபிரகாம் பலியிட கொண்டு போய் அதுக்கான கட்டைகளை ஏற்பாடு பண்ணி அந்த மலையிலே தன்னுடைய மகனை சர்வாங்க தகன வழியாய் கட்டையில கட்டி வைக்கிற போது கர்த்தர் சொல்றான், நீ அவனை என்ன செய்யாத, வெட்டாத, அவனை பலியிடாத. அதாவது பரீட்சை வேறையா, சோதனை வேற. பரீட்சை நீங்க சோதனை பாருங்க. அவன் ஆபிரகாம் என்ன சொல்ற? நீ என்ன செய்யாத, உன்னுடைய மகனை வெட்டாத. ஆனா உன்னுடைய மனதுல மகனை விட நீ யாரை முக்கியத்துவம் படுத்திருந்தா? ஆண்டவர் முக்கியத்துவம் படுத்திருந்தா. மகனை விட நீ யாரை மேன்மைப்படுத்திருந்தா? ஆண்டவர் மேன்மைப்படுத்திருந்தா. நீ மகனுக்கு கீழ் படிக்கிறதை விட, பொஞ்சாதிக்கு கீழ் படிக்கிறதை விட, பிள்ளைக்கு கீழ் படிக்கிறதை விட நீ யாருக்கு கீழ் படிஞ்சா? தேவனுக்கு கீழ் படிஞ்சா. யாரை கனம் பண்ணினா? தேவனை கனம் பண்ணினா. யாருடைய வார்த்தையை மதிச்சா? தேவனுடைய வார்த்தையை மதிச்சா. ஆகையினாலே நீ செய்யக்கூடாது. கர்த்தர் வந்தத ஒரு டெஸ்டிங் பார்த்தவரே ஒழிய அந்த சோதனையை அவருக்கு அநியாயமாய் கொண்டு வரல. உங்களுக்கு விளங்கினது விளங்கலையோ? கர்த்தர் ஒரு விஷயத்தை வச்சு, இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, எங்கட பிள்ளைகள் இருக்காங்க, 3 பேர் இருப்பாங்க. நான் சொல்லுவேன் சங்கமுத்திர, சரிகமுத்திர, எங்க ராஜாக்க பேலோட பிள்ளைகள் ஓடுவாங்க. நான் என்ன செய்வேன்? ஓடி போய் அதுல இருக்க பொருள் எடுத்து வாங்கினா பிள்ளைகள் துண்டிலே குதிச்சு ஓடுவாங்க. நான் ஏன் அப்படி ஓட வைக்கிறேன்டாலும், இவங்க இப்ப சாப்பிட்டு இருக்கிறாங்க, இவங்க படுத்து தூங்கிடுவாங்க, உங்களுக்கு சரியா குணமாக்கியா வயிற்றுல பிரச்சனை வந்துடும்ன்றதுக்காக அந்த பிள்ளைகளுடைய என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்ல, அவனோட உடல் ஆரோக்கியத்துக்காக சில விஷயங்களை என்ன செய்யறேன்? பிள்ளைய ஓட வைக்கிறேன். என்ன செய்யறேன்? பிள்ளைய ஓட வைக்கிறேன். அதே இடத்துல சிலர் ஊழியத்தில் கொஞ்சம் கடுமையா நடத்துற. ஏன் நடத்துறார் என்றால்,
அவர்கள் அழிக்கிறதுக்கு இல்ல, அவர்களை கெடுக்கிறதுக்கு இல்ல, அந்த ஊழியத்தில் அவர்கள் இன்னும் ஒரு படியை கடந்து பிடிக்க வேணும்ன்றதுக்காக செய்யறேன். ஆனால் அதெல்லாம் நஷ்டத்தை கொண்டு வரதில்லை. நான் கேட்கிறேன், மதியக்கா ஒரு தொழில் செய்யறாங்க, மதியக்கா ஒரு தொழில் செய்யறாங்க, அந்த தொழில நஷ்டம் வந்தது. அக்கா சொல்றா, கர்த்தர் பாருங்க பாசர் நல்லவனை சோதிக்கிறார், அது பரவாயில்ல, நஷ்டம் வந்தா விரட்டும் என்று சொன்ன இந்த கேள்வி, அந்த காசை திரும்பி கர்த்தர் தருவாரா? அது நஷ்டத்தை தருவாரா? ஆனா ஆபிரகாம் அவர் அப்படி சோதிக்க இல்லையா? நான் கேட்கிறேன், மதியக்காவோ கார்த்திக்கோ மதிப்பாசரோ கடன் வாங்கி அந்த கடனால 4 பேரால துக்கப்படுறதுக்கு தேவனுக்கு அதுல என்ன சந்தோஷம் இருக்கு? ஒன்றுமே கிடையாது. மதியக்கார மகன் ரோட்ல இன்சூரன்ஸ் கம்பெனில காசு தரலன்னு பிடி வர்றதுல மதியக்காக என்ன சந்தோஷம் இருக்கு? ஒன்றுமே கிடையாது. அவன் ஏன் பிடிபட்டது? நம்மளாகவே நமக்கான விளைவு என்ன செய்தோம்? உங்களுக்கு விளங்கலையோ? அப்ப நம்மளாகவே சில விளைவுகளை உண்டு பண்ணி விட்டு நல்லவர்களை கர்த்தர் சோதிக்கிறார் என்று யாரும் சொல்லவே கூடாது. ஏனென்றால் தேவன் அப்படி ஒரு காலமும் சோதிக்கிறவர் அல்ல. எப்படி எப்படி கர்த்தர் அப்படி எந்த மனுஷனையும் அவர் என்ன செய்ய மாட்டார்? சோதிக்க மாட்டார். அது சில வசனங்கள் இருக்கு. கர்த்தர் அவர் மனுஷனை எப்படி என்ன செய்வார் இல்லையா? கர்த்தர் மனுஷனை பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். என்ன செய்ய மாட்டார்? பொல்லாங்கினால் மனுஷனை கர்த்தர் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார்? சோதிக்க மாட்டார். அவன் பொல்லாங்கினால் ஒரு காரியம் சோதிக்கப்படுது என்றால் அது தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவனால சில பரீட்சைகள், விசுவாச பரீட்சை இருக்குத்தான, இல்லைன்னு சொல்லல. பைபிள்ல இருக்கிற ஒன்றை மறுதளிக்கல. விசுவாச பரீட்சை இருக்கு. உங்களோட விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிறதா இருக்கே ஒழிய உங்களுக்கு இழப்பா. இப்ப உதாரணத்துக்கு நான் போறேன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல மறிச்சு தருவீங்களே. இப்ப யோகத்திற்கு நீங்க யாரும் சொல்றீங்க, பரவாயில்ல இதெல்லாம் நீ நல்லவனா இருக்கிறாமா, சோதனை உனக்கு வந்து தண்டா. அப்ப அவன் மாதிரி இருக்க பாப்பா, எனக்கு புரிச்ச சரி ஓகே, நல்லவனை சோதிச்சாச்சு, சரி சோதனை ஜெயிப்பாமான புருஷன் இல்லையே ஜெயிக்கிறதுக்கு. புருஷன் செத்து போய் தான் என்ன சோதனை ஜெயிக்கிறது? தோத்து போயாச்சு. யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்கு ஒரு சகோதரியோட பேசிக்கொண்டு இருந்தாங்க. சிஸ்டர், நீங்க இன்றதுக்கு ஒரு 3 நாள் புள்ள வச்சிருக்க. புருஷன் தான் ஒரு புள்ளையோட விட்டு போய்த்தாரு. 3 நாள் புள்ள வைக்கிறேன், எப்படி வாசம் வைக்கிறது? புருஷன் இல்லாம எப்படி வைக்கிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் நான் சொல்லி புழைச்சு போய்த்தேன். ஐயா பிடிச்சி கொஞ்சம் இந்த யூடியூப் கேட்காம கொஞ்சம் முகத்தை சொல்லுங்க. சாரி, தலையில ஆட்டி பார்த்து உங்களோட பொன்முறுவல் சிரிப்போட சொல்லுங்க, கர்த்தர் நீங்க நினைக்கிற மாதிரியானவர் இல்லை. சங்கீதம் 34:8 இருக்கா, படிச்சு பாருங்க. படிச்சனுக்கு ஒரு வசனம், அப்பா இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். படிச்சு பாருங்க, நல்ல வசனம், அற்புதமான சங்கீதம் 34:8 படிச்சு பாருங்க, சூப்பர் வசனம். என்னடு பாபம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற கூட படிச்சு பாருங்க பாபம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுக்கு விளங்கித்தோ? சங்கீதம் 1 இருக்க, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடைபெற்று தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எத்தனை வசனங்கள் உங்களுக்கு அடுக்கி காட்ட. எப்படி கர்த்தர் அவர் நல்லவரோ கூடாதவரோ? எப்படி தெரியும் அவர் நல்லவரன் உங்களுக்கு? அதை சொல்லுங்க. எப்படி தெரியும் கர்த்தர் நல்லவரன் உங்களுக்கு? எப்படி தெரியும்? அவர் தானே உங்களுக்கு பாடுகளை விட்டுருக்கிறார், அவர் உங்களுக்கு சோதனையை விட்டுருக்கிறார், அவர் உங்களுக்கு வியாதியை விட்டுருக்கிறார், அவர் உங்களுக்கு வறுமையை விட்டுருக்கிறார். எப்படி அவர் நல்லவர்? உங்களோட வீட்டுல ஒரு கள்ளன் வந்து உங்களோட சொத்தை திருடி கொண்டு போற அவன் நல்லவனும் கூடாதவன். அப்ப கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில வியாதியை விடுறார், பாடுகளை விடுறார், இழப்பை விடுறார், சோதனையை விடுறார். அவர் நல்லவரோ கூடாதவரோ? என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கூடாதவர். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கூடாதவர். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பைபிள் சொல்ற தேவன், பைபிள் சொல்ற ஆண்டவர், இயேசு கற்பித்த பிதா எப்படிப்பட்டவர் என்றால் அவற்றை எந்த விதம் மாறுதலும் இல்லை.
அவற்றை எந்தவித வேற்றுமையும் இல்லை, அவற்றை எந்தவித நிழலும் இல்லை. விளங்கினா கையை மட்டும் தட்டி சொல்லுங்க, அவர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னமா இருக்கிறார்? நல்லவராயிருக்கிறார். அதனால வசனம் சொல்லுது, அவர் நல்லவர் என்பதை உங்களால் என்ன செய்ய முடியல? ருசிச்சு பார்க்க முடியல. ஏன்? உங்களுடைய இச்சை, உங்களுடைய மாம்சீக எண்ணம். நீங்க மாம்சீகத்தினால தேவனை பார்க்க ஒழிக்கிறீங்க. அதனால சில மாம்சீக காரியங்களை நீங்கள் ஈடுபடுகிறதுனால நீங்கள் மெய்யான தேவ வழிய பாருங்க. எனக்கு கடந்த நாட்கள்ல நான் ஊழியக்காரனா இருந்து பக்கத்தை விட்டு சொல்றேன் உங்களுக்கு. இது நீங்க மட்டும் பார்க்கல, நிறைய பேர் யூடியூப்ல பார்க்கறாங்க. கடந்த நாட்கள்ல எனக்கு காது வலி வந்தது. கடந்த நாட்கள்ல எனக்கு காது வலி வந்தது. காது வலி வந்தா நான் தோப்பூர், மூதூர் எல்லா இடங்களும் மறந்தெடுத்து பார்க்கிறேன். அது சரி வரல எனக்கு. அப்ப இவர் சகோதரன், நம்முடைய சகோதரர் தான் மதி, ஒரு கருத்து சொல்றேன். வாங்க நம்ம ரிங்கோக்கு போக கூப்பிடுறோம். அப்ப நாங்க ரிங்கோக்கு போய்க்கணும்னு சொல்றேன். நான் இந்த வீண் சிலவை அங்கீகரிக்கவில்லை. அன்றைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3000 செலவு போல 2000 செலவு, அதை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. ஏன் அங்கீகரிக்கவில்லை என்றால், நாங்கள் தேவனுடைய சத்தியத்தை மிக பிரமாண்டமாய் பேசுகிறோம், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம். காரணம் என்னவென்றால், இது எப்படி எனக்கு இந்த வியாதி அனுமதிக்கப்பட்டது, எப்படி இந்த வீண் செலவு எனக்கு வந்தது, நான் ஏன் இந்த செலவுக்கு காரணமாகிறேன் என்று தேடி பார்க்க வேண்டும் என்று சௌரன் சொன்னேன். நான் போய் ஆண்டவருக்கு, எனக்கு ஒரு பெரிய வழக்கு இருக்கிறது, ஏன் இந்த வியாதி எனக்கு அனுமதிக்கப்பட்டது, இந்த வியாதிக்கு நான் பாத்திரன் இல்லையே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறதா வசனம். அப்படி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க வசனத்தை சொல்லுதான் மட்டும் சுகம் இருக்கு. என்ன வசனம்? பிரியமானவனே, என்ன காணல, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அப்ப நான் எப்படி இருக்க அந்த ஆதி அப்போஸ்தலர் விரும்புறாங்க? தன்னுடைய தேவ சபை எப்படி இருக்க விரும்புறாங்க? எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்க எல்லாவற்றிலும் வாழணும், நீங்க எல்லாவற்றிலும் சுகித்திருக்கணும், நீங்க எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படணும். ஏன் ஐயா படல? வேதம் சொல்லுது பாருங்க, அடிக்கடி சொல்லும் வசனம், அடிக்கடி சொல்லும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனை என்ன செய்ய மாட்டார்? கூட்ட மாட்டார். நல்ல தேவன் கடைசி வரைக்கும் தன் ஆசீர்வாதத்துல. இப்ப நீங்க இப்ப நான் உங்களோட வீட்டை வாரன். நேத்து அழகான பானவனாக்களை வீட்டை போயிருந்தோம். பானவனான்ற பேர் யூடியூப் முழுக்க போகுது உலகம் முழுக்க. சரி, அதான் நல்லா போற படத்துல பானவனா கூப்பிடுவாங்க. நன்றி, ஆமே. ஒரு கட்டத்துல எங்க அண்ணா இருக்கா சுமன், உங்களுக்கு தெரியும். நான் சுமன்னா கூப்பிட்டு எடுக்கிற எல்லா ஊழியக்காரரும் வயது முதிர்ந்தார்கள் கூட சுமன்னான்னு தான் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு விளங்கித்த நான் மதி என்று கூப்பிடுறதில்ல, அவர் பாஸ்டர் மதி. ஆனா மதி என்று கூப்பிடுறதுனால எல்லாரும் மதி என்னைய கூப்பிட்டாங்க. உங்களுக்கு விளங்கித்த இல்லையோ? யோசிச்சு பாருங்க. அப்ப அது போல உங்களோட ஒவ்வொரு பேரையும் யூடியூப்ல வரும். ஒரு கிழமைக்கு ஒரு 6 பேரை சொல்லுவேன் பக்கத்து. அப்ப அதெல்லாம் வந்து சரி நல்லா கவனிச்சு கொடுங்க, நல்லா கேட்டுக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னத்தை கொண்டு வரும்? ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனுடைய ஒரு வேதனை என்ன செய்ய மாட்டார். ஆனா இன்றைய ஆசீர்வாதங்கள வேதனை கூடுது. அது என்ன காரணம்? என்ன காரணம் கூடுது? ஏன் கூடுது? அந்த கூடுறதுல இருந்து விளங்குது என்ன? இது தேவனால் இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யல. தேவனால ஒரு ஆசீர்வாதம் வந்தாலும் அது என்னமா இருக்காது, வேதனையா இருக்காது, அது தீமையா இருக்காது, அது இழப்பா இருக்காது. அப்ப இழப்போடு கூட வந்த ஆசீர்வாதம் பாருங்க. நான் இந்த ஸ்கூட்டி மோட்டார் சைக்கிள் எடுத்தா இன்னும் எனக்கு வேதனையா தான் கிடக்கு. ஏன்? அதை தேவன் விரும்புற அதை எடுக்கிறதுக்கு நான் விரும்பினபடி யாது எனக்கு வேதனை. அதான் எங்களை பாஸ்டர் இருந்தார், யூடியூப்ல வரபடி அவரை பேரை சொல்லக்கூடாது. ஒரு பாஸ்டர் இருந்தார், சொல்லுவார், இந்த குடும்பமா நாடு அல்லது பாலிய மீட்டிங் நடக்கும். அப்ப அவர் சொல்லுவார், இந்த இளம் பாலிய பிள்ளைகளுக்கிட்ட, தம்பி கர்த்தரா தந்தாரா இருந்தா அது ஈவு. எப்படி இந்த பெண் ஆணையான் பெண்ணையும் கல்யாணம் பண்ற விஷயத்துல சொல்லுவேன். அதே இடத்துல இந்த குடும்பக்காரர்களுக்கும் சண்டை அடிக்கிற குழப்பம் தான் சொல்லுவேன். டேய், கர்த்தரால் கிடைச்சிக்காய் இருந்தா அது ஈவு, நம்மளா தேடி எடுத்தா அது நோவு. உங்களுக்கு விளங்கல விஷயம். எப்படி
கர்த்தரே உண்டத்தை ஒரு மனைவியோ கணவனையோ சேர்த்தாரா இருந்தா அது என்னவா இருக்கும்? ஈவு. அது ஒரு கிஃப்ட், அது ஒரு பரிசா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நம்மளா உண்ட தேடி எடுத்தவன் அது நோவா இருக்கும், குத்தும் குடையும். நான் என்ன செய்யறது? உங்களுக்கு விளங்கித்த இல்லையோ? அப்போ நல்லா கவனிங்க. ஒன்று என்ன பார்க்கிறோம்? சங்கீதம் 32 என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனையா பாக்கியவான் என்றால், நீங்க நல்ல கர்த்தரை நம்பினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று அர்த்தம். அப்ப நல்ல கர்த்தரை நம்புறவன், நல்ல கர்த்தரை தேடுகிறவன், நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கலாமோ? ஆசீர்வதிக்கப்படணும். சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் பண்ணா நான் வெறும் பணத்தை மட்டும் பேசல. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதம் பண்றோம் பணத்தை நினைக்கிறாங்க. பணம் இல்ல. சுகம், பெலன், விடுதலை, ஆரோக்கியம், சமாதானம், வாழ்க்கையில நல்ல நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணா பணமா பேங்க்ல விழுமா? போட்டா விழும், இல்ல வருங்கவே இருக்கும். பணமா? நிறைய பேர் கேட்கிற ஆசீர்வாதம் பெற பாஸ்டர் பணமா? நோ. அப்புறம் சொன்னார், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகப்படுவேன் என்றால் என்ன கருத்துனா, நீ அநேக யாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பாய் மட்டுமில்ல, உடைய சந்தையில ராஜாக்கள் எழும்புவார்கள். அது மட்டுமில்ல, மறைவாய் சொன்னவருடைய சந்தையில கிறிஸ்துவும் வருவார். அதான் ஆசீர்வாதம். பணம் என்றோன்னா ஆபிரகாம் ஐயா கர்த்தர் ஆசீர்வதிக்க முதலே அவன் பணக்காரன். ஆபிரகாம் எப்படி? கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட முதலே அவன் சீமானாய் இருந்தான் என்றுதான் வசனம் சொல்லுது. அவன் வரும்போதே ஆடு மாடுகளோடு வந்தான் என்ன சொல்லுது. அப்படி ஆடு மாடுகளை பூமி தாங்க கூடாது இருந்தது என்று வசனத்தில் பார்க்கிறோம். அவ்வளவு காரியம் இருக்கு. அப்ப ஆசீர்வாதம் பண்ணோம்னா வெறுமனே பணம் மட்டும் இல்ல, வாழ்க்கையில நல்ல நிம்மதி, நல்ல சுகபத்திரம், நல்ல ஹெல்த், நல்ல ஆரோக்கியம், நல்ல விடுதலை, எவ்வளவு காரியம் இருக்கு. நமக்கு இங்கிலீஷ்ல தமிழ்ல சேர்ந்து சொல்ற பணம் கட்ட மாட்டேன். அல்லேலூயா. ஏனென்றால் நன்மையானவைகளை மட்டும்தான் கர்த்தர் கொடுப்பார். எப்படி? நன்மையானதை மட்டும்தான் கர்த்தர் கொடுப்பார். ஒரு நாளும் தீமையை தேவன் அனுமதிக்க மாட்டார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இப்படி சொல்லுது. படிங்க. படிங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரை குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென் என்று சொல்லணும். நீ எப்படி? இயேசு நன்மை, இந்த பூமியில இயேசு 33 வருஷம் வாழ்ந்தார். அதுல 3 வருஷம் தன்னுடைய ஊழியங்களை செய்தார். அந்த ஊழிய காலம் அத்தனையுமே, ஏன் அவர் வாழ்ந்த காலம் அத்தனையுமே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். எப்படி? இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப என்னத்தை பார்க்கிறோம்? தேவன் எந்த வகையிலையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்ய மாட்டார். அதுக்காக சோதனை இல்லைன்னு தான் சொல்றோம். சோதனை இருக்கு. அந்த சோதனை பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறதா இராது. இப்ப பாருங்க, கர்த்தர் யோபை உங்களோட கணக்கின்படி கர்த்தர் சோதித்தார். வைப்பமே போனதத்தின 7, கிடைச்சதத்தின 14, அழிஞ்சதத்தின 1 பங்கு, கிடைச்சதத்தின 2 பங்கு. சிலவன் கர்த்தர் சோதிக்கிறார் சாகும் வரைக்கும் அப்படியே செத்து போவான். என்னடா அது? எப்படி அப்படி இருக்கலாம்? எப்படி அதை அனுமதிக்கலாம்? நான் நம்புறேன் உங்களுக்கு செய்தி பளிச்சென்று விளங்கி இருக்க வேண்டாம். ஆமென். நம்புற உங்களுக்கு கண்ணீர் 2 காதுல கேட்கும். எப்படி? யாருக்கு வசனத்தை பாருங்க, அற்புதமான ஒரு வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32 வசனத்தை பாருங்க எப்படி இருக்கு. படிக்காம ரோமர் 8:32. ரோமர் 8:32. நல்லா கேளுங்க. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் என்ன? இன்றைக்கு நிறைய பிரசங்கிகள் கூட சொல்றாங்க, இல்ல நீங்க இதை பேசக்கூடாது. நீ பேசக்கூடாதுனாலும் நான் பேசுவேன். ஏன் பேசுவேன் என்றால், அவருடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தவர். எதற்காக ஒப்பு கொடுத்தவர்? பாவத்துக்காக, சாவத்துக்காக, என்னுடைய வியாதிக்காக, என்னுடைய ஏழ்மைக்காக ஒப்பு கொடுத்தவர் என்றால், அவரோடு தேவண்ட
மிக தேவன்கிட்ட இருந்த பொருட்களில் தேவனுடைய அற்புதமான உலக அவற்றை இருக்கிற அவருடைய பொக்குசத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த காரியங்களை விட அதே மேன்மையானது அவற்றை இருந்த ஒரே பேரான குமாரன். அவற்றை இருந்த ஒட்டுமொத்த உலகத்தில் அவர் வச்சிருக்கிற எல்லா ஐஸ்வர்யமா இருக்கட்டும், கனமா இருக்கட்டும், அச்சனையும் ஆராய்ந்து நீங்கள் பார்த்தால் அதற்கு மேலாக அவற்றை இருந்த ஒரே ஒரு காரியம் தன்னுடைய சொந்த குமாரன். அந்த குமாரனையே தேவன் உனக்காக பூமியிலே ஒப்பு கொடுத்தார் என்றால் அவரோடு கூட மற்ற காரியங்களை அவர் கொடுக்காம இருக்கிறது எப்படி? சிலர் கேட்பாங்க, அப்ப பவுல் பட்டினியா இருக்க இல்லையா? யார் சொன்ன இருக்கல? இருந்தவர் தான். ஏன் இருந்தவர்? சோறு இல்லாம இருந்தவரா? காசு இல்லாம இருந்தவரா? வரலாற்றை படித்தால் ஒரு பெரிய பணக்காரன்ற தெரியும் பவுல். ஆனா இருந்தார். ஏன் இருந்தார்? அந்த சூழ்நிலையும் அந்த வரலாற்றையும் படிச்சு பார்க்கணும். அதெல்லாம் பார்க்காம கண்மூடித்தனமா வசனத்தை என்ன செய்யக்கூடாது? புரட்டக்கூடாது, பிடிக்க கூடாது வசனத்தை. தேவன் பாருங்க, அன்றைய அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்கள் சகலமும் நன்மைக்கு நடந்தால் நன்மைக்கு. தேவனால் ஒன்று நடந்திக்காயிருந்தால் நல்லா முழங்கினா மட்டும் நல்ல கரம் தட்டி சொல்லணும். தேவனால் அது நடக்குமா இருந்தால் அது நன்மை மாத்திரம் தான் நடக்குமாமே சொல்லுங்க. தேவனால் ஒன்று நடந்தால் அது நன்மையா நடக்கும். சாத்தானாலேயோ ஒன்னாலே நடக்கும் என்றால் என்ன? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே ஒன்று வேற ஒன்றுக்கும் வரான். எப்படி? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் சொல்லும், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடைபெற்ற மரமாய், நீர்க்கால்களின் ஓரமாய் நடைபெற்று தன் காலத்தில் தன் கனியை தந்து இலவுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அது மட்டுமில்ல, அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். ஆமென். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். அது மட்டுமில்ல, வசனம் சொல்றது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோடு வேதனையை கூட்டார். சுருக்கமாய் சொல்லுகிறது என்றால், நல்ல கடுங்க, இதை சுருக்கமாய் சொல்லுவதென்றால், ஒரு கொஞ்ச நேரத்தில் சுருக்கமாக சொல்வதென்றால், ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் எந்த தீமைக்கும் தேவன் காரணம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எந்த பாடுக்கும் தேவன் காரணம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எந்த வேதனைக்கும் தேவன் காரணம் கிடையாது. அவரால் ஏதாவது நடக்கும் என்றால் அது நன்மைக்கு நடக்கும். அவரால் ஏதாவது ஏற்பாடுமா இருந்தால் அது நன்மைக்கு நடக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது இல்லையே. சரி, நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சூழ்நிலைகள் ஏற்படும் என்றால் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டியது, இது தேவனால் நடந்ததா, இது என்னையால் நடந்ததா, இது பிசாசு சாத்தான் என்கிற ஒரு அவனால் உண்டானதா? அதை நீங்க பார்க்க வேணும். இன்றைக்கு அநேகர் அதை பார்க்க தெரியாது, அநேகருக்கு அதை ஆராய தெரியாது, அநேகருக்கு அதை குறித்து தேட தெரியாது. தேவனால் ஏதாவது நடக்கும் என்றால் பாருங்க, இந்த சமாரியா ஸ்திரீ இயேசு ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, அற்புதமான வார்த்தை. படிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 4:10. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அந்த சமாரியா ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும், அப்ப அற்புதமா பாருங்க, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தேயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். பாருங்க, தேவனுடைய ஈவையும் உன்னுடைய தாகத்துக்கு தா என்று கேட்டவர் யார் என்பதை நீ அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருவார். அப்ப இயேசுடைய தேவனுடைய ஈவு என்னன்றதை அறியணும். தேவனுடைய ஈவு என்ன என்றதை முதலாவது என்ன செய்யணும்? அறியணும். அந்த ஈவை அறிகிற அறிவு தான் நமக்கு முக்கியம். அந்த ஈவை விளக்கிக் கொள்ளுகிற விளக்கம் தான் நமக்கு முக்கியம். ஏன் ஜனங்கள் அறிவில்லாமல் சஞ்சாரம் போகிறார்கள்? ஏன் பாடுகளுக்குள்ள போறான்? அறிவில்லாம போறான். ஏன் வேதனைக்குள்ள போறான்? அறிவில்லாம போறான். ஏன் தற்கொலைக்கு போறான்? அறிவில்லாம போறான். ஏன் சண்டைக்கு போறான்? அறிவில்லாம போறான். ஏன் குடிகாரனா போறான்? அறிவில்லாம போறான். ஏன் காணி பூமி வீடு வாசலை வித்து கடனை கட்டுறான்? அறிவில்லாம கட்டுறான். ஆனால் அறிவுள்ளவன் என்ன செய்வான் என்றால் தேவனுடைய முகத்தை மாத்திரம் பார்ப்பான், தேவனுடைய நேரத்தை மாத்திரம் பார்ப்பான்,
தேவனுடைய பக்கம் இருந்து மட்டும் பார்ப்பான். கேட்ட வசனம் சொல்லுது, அவருடைய குமாரனை கொடுத்தவர் அவரோட எப்படி மற்ற காரியங்களை கொடுக்காம இருப்பார். அப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் இன்னும் ருசித்து பார்க்க இல்லை. கர்த்தருடைய மகிமையை நீங்க இன்னும் பார்க்க இல்லை. கர்த்தருடைய வெளிச்சத்தை இன்னும் பார்க்க இல்லை என்றால் பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுவான், நான் இளைஞனாய் இருந்தேன். நல்லா கேளுங்க, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுமானேன். எப்படி? நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுமானேன். நீதிமான்களுடைய சந்ததி கைவிடப்பட்டதையும் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்றேன். என்னண்டு? நீதிமான்களுடைய சந்ததி கைவிடப்படவும் இல்லை, அப்பத்துக்கு இறந்து திருந்ததும் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை மனதில் வச்சிருக்க. இன்றைக்கு கர்த்தரை நிறைய பேர் கூடாதவரா பார்க்கிறாங்க, கர்த்தரை அடிக்கிறவரா பார்க்கிறாங்க, கர்த்தரை சபிக்கிறவரா பார்க்கிறாங்க, கர்த்தரை உடைக்கிறவரா பார்க்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு பயங்காட்டி சோறு தீர்த்திரமா, ஏய் சாப்பிடு பக்தர் வந்துருவான். நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை உடைக்கிறவரா பார்க்க கூடாது, கர்த்தரை அடிக்கிறவரா பார்க்க கூடாது, கர்த்தரை நொறுக்கிறவரா பார்க்க கூடாது, கர்த்தரை புடுங்குறவரா பார்க்க கூடாது. கர்த்தரை நாட்டுகிறவராய், வளர பண்ணுகிறவராய், விளைய பண்ணுகிறவராய் நீங்க பார்க்க வேணும். அவர் புடுங்குறவர் கிடையாது, உடைக்கிறவர் கிடையாது, அடிக்கிறவர் கிடையாது. அவர் உடைஞ்சதை ஒட்டுகிறவரும், தள்ளப்பட்டதை நிமித்துகிறவரும், தூக்கி விடுறவரும், ஒதுக்கப்பட்டவனை சேர்க்கிறவரும், ஒன்றுக்கும் உதவாதவன் சொல்றவனை உலகத்தின் உப்பாகவும் ஒளியாகவும் மாற்றுகிற ஒரு நல்ல அப்பாவை நீங்க ஆராதிக்கிறேன். ஆமேன். ஐயா, நீ உடைக்கப்பட்டிருக்கிறியா? உன்னைத்தான் தேவன் உருவாக்க விரும்புறார். நீ சொந்து போயிருக்கிறியா? உன்னைத்தான் தேவன் உற்சாகப்படுத்த விரும்புறார், ஊக்கப்படுத்த விரும்புறார். நீ தள்ளப்பட்டிருக்கிறியா? உன்னைத்தான் தேவன் தூக்க விரும்புறார். நீ கழிக்கப்பட்டிருக்கிறியா? உன்னைத்தான் தேவன் அங்கீகரிக்க விரும்புறார். நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கிறியா? தேவன் உன்னை தேடிதான். இங்க பாருங்க, யாரு? யோசேப்பு. நல்லா, யோசேப்பு எகிப்தினுடைய சிறையில எகிப்துக்கு போன போது அவன் உயர்த்தப்பட்டதா இருந்தான். எப்படி உயர்த்தப்பட்டதா இருந்தான்? ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையினால, பொய் குற்றச்சாட்டினால அந்த குற்றச்சாட்டுகள் அவனை ஜெயிலுக்கு தள்ளினது. இவங்க நினைச்சாங்க அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல இல்ல, அந்த தள்ளுதல் தான் அவனை உன்னதமான இடத்துக்கு கொண்டு வந்தது, உயர்ந்த இடத்து. ஐயா, இன்றைக்கு இந்த சமூகம் கழிச்சிருக்கா, கழிக்கட்டும்னு சொல்றேன் நான். சமூகம் புறக்கணிச்சிருக்கா? உன்னுடைய பிள்ளைகள் புறக்கணிச்சுட்டாங்களா? சொந்தங்கள் புறக்கணிச்சுட்டாங்களா? நீ இருக்கிற சமூகம் புறக்கணிச்சதா? வேதம் சொல்லுது, சிறியவனை, அற்புதமான வசனம், குப்பையிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி எளிய, அற்புதமான சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்க விரும்புகிறார் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. சிறியவனை தான் புழுதியிலிருந்து எடுக்க விரும்புகிறார், எளியவனை தான் குப்பையிலிருந்து உயர்த்த விரும்புகிறார். அந்த உயர்த்துகிறவனை ராஜாக்களுடைய பந்தியிலே அமர பண்ண, பிரபுக்களுடைய பந்தியிலே அமர பண்ண விரும்புகிறார். பாருங்க, அன்றைக்கு ஆடுகள் மேய்த்து இப்ப சங்கீதத்தை பாடி 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 ஆடதான் மேய்ச்சான். பிறகு பார்த்தா அவன் ஒரு பெரும் நாட்டுக்கு தலைவனாய் மாறினான். அன்புக்குரியவர்களே, நீங்கள் பாருங்க, அன்றைக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ண கொண்டு வாங்க என்று சொல்றான் சாமுவேல் ஐயா சொல்றார், தீர்க்கதரிசி சொல்றார். இந்த தாவீதினுடைய தகப்பன் ஈசாய் என்ன செய்யறான்? வெறுமனே தன்னை 7 பிள்ளைகளை மட்டும் கூட்டி வாரான். அவங்க மட்டும் தான் தகுதியானவங்க. தாவீது தகுதி இல்லைன்னு மனதில் நினைக்கிறான். ஆனா சாமுவேல் சொன்னான், சாமுவேல் நம்ம கத்த சொல்றார், இவர்கள் யாரையும் நான் தெரிஞ்சு கொள்ளல, மனுஷன் பார்க்கிற பிரகாரமா நான் பார்க்கறது இல்ல. உன்னை இவ்வளவுதான் பிள்ளையா, ஒருதன் கடைசி ஆடு மேய்க்கிறான், அவனை கொண்டு வாயா. அவன் தலையில தான் இந்த எண்ணெய் கலசத்தை கழிக்க போறேன், அவன் தலையில தான் இந்த எண்ணெய் பொங்கி வலிய போது, அவன் தலையில தான் எண்ணெய் ஊத்துப்பட போது, அவன் தலையில தான் எண்ணெய் தம்பராய் நிறைக்கப்பட போது, அவன் தலையில தான் தீர்க்கதரிசியின் கை பட போது, அவன் தலைதான் தேசத்தின் தலையாய் மாற போகிறது. அதை கொண்டு வா. நம்ம எதை கொண்டு வரோம்? நான் சொல்றேன், இந்த உலகத்துல, இந்த நாட்டுல, இந்த பகுதியில நீ தான் கடைசியான ஆளா? உன்னைத்தான் கர்த்தர் முதன்மையா கொண்டு வர விரும்புறார். ஏன்னா அவர் நல்லவர். அவர் இந்த உலகத்துல உண்டாக்கிற போது நீங்க பாருங்க, உங்களுக்கு 5 பிள்ளை, அந்த 5 பிள்ளையில ஒரு பிள்ளை தான் அறிவு குறைஞ்ச பிள்ளை, பலவீனமான பிள்ளை, கஷ்டப்பட்ட பிள்ளை. நீங்க யாரை முன்னுக்கு கொண்டு வர விரும்புவீங்க? அந்த பிள்ளைதான் கொண்டு வர விரும்புவீங்க. நினைக்க கூடாது தேவனால் நீங்க கைவிடப்பட்டதுக்கண்டு. நீங்க தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றால் அவர் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லை, உன்னை தள்ளுறதும் இல்லை, உன்னை புறக்கணிக்கிறதும் இல்லை. அவர் சிறுமைப்பட்டவனுக்கு
பைபிளே சொல்லுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அவன் மனுஷனுக்கு அதை சொல்லுவார், அந்த தேவன் உன்னை போன்ற மனுஷன் மேலாம் சிந்தை உள்ளவனாயிருக்கிறார். உன்னை போன்ற மனுஷன் மேலாம் அவர் தாகம் உள்ளவராயிருக்கிறார். உன்னை போன்ற மனுஷன் மேலாம் அவர் பைபிள் சொல்லுது, அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவர் உன்னைத்தான் விசாரிக்க விரும்புகிறார். அன்றைக்கு பாருங்க, பெதெஸ்தா குளத்தில் ஏராளமானவர்கள் கிடக்காங்க. ஒரே ஒரு 38 வருஷமாய் பாடுபட்டு ஒரு அந்த மனுஷனைத்தான் அவர் சந்திக்க விரும்பினார். ஆமென் சொல்லுங்க. அந்த மனுஷனை அவர் என்ன செய்கிறார்? சந்திக்க விரும்பினார். இன்றைக்கும் உலகத்தில் ஏராளமான மக்கள் இருக்கலாம். அவர் உன்னை தனியே சந்திக்க விரும்புகிறார். உன்னோட பேச விரும்புகிறார். உன்னோடு தன்னுடைய இருதயத்தின் ஏக்கங்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். உனக்கு விருப்பம் இருக்கானதான் கேள்வி. கர்த்தர் நல்லவர் என்பதை ஒரு பழம் வச்சிருக்கிறேன், அதை சாப்பிட்டு பாருங்கன்னா நீங்க வேற எடுத்து போனா என்ன செய்யறது? சாப்பிட்டு பாருங்க அதில் ருசியை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி யோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கு ஒரு நன்மையான பலனை தான் அவர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். நன்மையை மாத்திரம்தான் உனக்கு தர விரும்புகிறார். ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் உனக்கு தர விரும்புகிறார். அற்புதமான வழியை உனக்கு போதிக்க விரும்புகிறார். அந்த வழியை நீ அனுபவிக்கணும். நீ அன்றைக்கு சொல்லக்கூடாது, நான் எதுக்கும் தகுதி இல்லாதவன் சொல்லக்கூடாது. நீ தேவனுடைய சுகத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவன். நீ தேவனுடைய விடுதலையை பெறுவதற்கு தகுதி உள்ளவன். நீ தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவன். நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவன். இன்றைக்கு நீ தகுதி இல்லைன்னு ஒதுக்குற போதனைகள் உன்னை குற்றப்படுத்திருக்கலாம். ஆனால் உனக்கு தான் உயர்ந்த வஸ்திரத்தை போட விரும்புகிறார். உனக்கு தான் பெண் வஸ்திரம், உனக்கு தான் ஒரு நல்ல பாதரட்சை, உனக்கு தான் ஒரு தங்க மோதிரம், உனக்காக தான் கொளுத்த கண்டு, உனக்காக தான் ஆடல் பாடல், உனக்காக தான் கீத வாக்கியம். எல்லாம் எதற்காக என்றால் உன்னை கனப்படுத்த, உன்னை சந்தோஷப்படுத்த, உன்னை மகிழ்ச்சியாக்க. உன்னுடைய துக்க நாட்கள் இன்றைக்கு முடிந்து போகட்டும் என்று ஊழியக்காரன் என்று தேவனுடைய சமூகத்தில் சொல்கிறேன். உன்னுடைய வறுமையின் காலம் முடியட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய துயரத்தின் காலம் முடியட்டும், உன்னுடைய வேதனையின் காலம் முடியட்டும், உன்னுடைய கண்ணீரின் காலம் முடியட்டும். நீ கர்த்தருடைய சந்நிதியிலே நாட்டப்பட்ட ஒரு ஜீவ விருட்சமாய் மாறட்டும். இதான் அந்த நாள், இதான் அந்த நாள், இதான் அந்த நாள். எழுந்து நிற்கலாம் அந்த வசமத்திலே. இதான் அந்த நாள். எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.